6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய சமச்சீர் புத்தகம். அந்த பழைய சமச்சீர் புத்தகத்தில் மொத்தம் 3 பருவம் கொடுத்துருப்பாங்க. முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதல் பருவத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 150 to 200 வினாக்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த முதல் பருவத்தில் மொத்தம் 3 இயல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முதல் இயல். முதல் இயலில் முதல் வாழ்த்து பாடலாக இருக்கிறது திருவருட்பா. இதை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன? திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் எது? மருதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. ராமலிங்க அடிகளாரின் தந்தையார் பெயர் என்ன? ராமையா. ராமலிங்க அடிகளாரின் தாயார் பெயர் என்ன? தாயார் பெயர் சின்னம்மையார். ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்கள் என்னென்ன? 2 நூல் எழுதியிருக்காங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்டவாசகம். ராமலிங்க அடிகளார் பாடிய பாடல்களின் தொகுப்புக்கு பேர் என்ன? திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் வழங்கிய நெறி என்ன? சமரச சன்மார்க்க நெறி. அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக ராமலிங்க அடிகளார் அமைத்தது என்ன? சன்மார்க்க சங்கம் என்பதை அமைத்தார். அறிவு நெறி விளங்க ராமலிங்க அடிகளார் அமைத்தது என்ன? ஞான சபையை அமைச்சிருக்காரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? ராமலிங்கர். ராமலிங்க அடிகளாரின் காலம் என்ன? 1823 முதல் 1874 வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருவள்ளுவரின் காலம் என்ன? கிமு 31. கிமு 31. திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்னென்ன? சென்னா போதார், தெய்வப்புலவர், நாயனார். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை? ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இருக்குது. மொத்தம் 1330 குறள்கள் இருக்குது. திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? 18 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளின் வேறு பெயர்கள் என்னென்ன? முப்பால், பொதுமறை, தமிழ்மறை. பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க, உலக பொதுமறை என்றும் சொல்லுவாங்க, தமிழ் மறை என்று சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் மறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாதர். உவேசா அரிய தமிழ் நூலை தேடி அலைந்த இடம் எது? கொடுமுடி அப்படிங்கிற ஊருக்கு போயிருப்பார். அது எங்கே இருக்குது? ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. உவேசா அரிய நூலை கண்டெடுத்த நாள் ஆடிப்பெருக்கு. இந்த நாளில் தான் அரிய புத்தகத்தை அவர் கண்டுபிடிச்சிருப்பார். குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான பூக்களின் பெயர் உள்ளது? 99 வகையான பூக்களின் பெயர் உள்ளது. முதல்ல உவேசாவுக்கு கிடைக்கும் பொழுது அந்த நூலில் 96 பூக்களுடைய பேர் மட்டும்தான் தெளிவாக இருக்கும். குறிஞ்சிப்பாட்டு எந்த நூல்களுள் ஒன்று? 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. உவேசா பிறந்த ஊர் எது? உத்தமதானபுரத்தில் பிறந்திருக்காரு. அது எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. உவேசாவின் இயற்பெயர் என்ன? வேங்கட ரத்தினம். உவேசாவின் ஆசிரியர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். உவேசாவிற்கு சாமிநாதன் என்று பெயர் வைத்தவர் யார்? இவருடைய ஆசிரியர் மகாவித்துவான் மீனா சுந்தரனார். உவேசா என்பதன் விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன். உவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த நூலில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? என் சரிதம். அதாவது தொடர் கட்டுரையை எழுதியிருப்பார். ஆனந்த விகடனில் எழுதியிருப்பார். அதை பிற்காலத்தில் நூலாக மாற்றிருக்காங்க. அந்த நூலுக்கு பேர் தான் என் சரிதம். உவேசா பிறந்த ஆண்டு எது? 1855. உவேசா இறந்த ஆண்டு எது? 1942. உவேசா நூல் நிலையம் உள்ள இடம் எது? சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்குது. உவேசா நூல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1942 தொடங்கினாங்க. உவேசா நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006 வெளியிட்டாங்க. உவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன் 2 பேரும் பாராட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி வரை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு வரலாற்று நிகழ்வை கொடுத்துருக்காங்க. சடகோ சசாக்கி எந்த நாட்டு சிறுமி? ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிறுமி. சடகோ சசாக்கி வாழ்ந்த நகரம் என்ன?
ஹிரோஷிமா நகரத்தில் வாழ்ந்தாங்க. சடகோ சசாக்கிக்கு நம்பிக்கை அளித்த தோழி யார்? தோழி சிசுகோ. ஜப்பானியர்கள் வணங்கும் பறவை என்ன? வணங்கும் பறவை கொக்கு. ஜப்பானில் காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலைக்கு பேர் என்ன? ஓரிகாமி. சடகோ சசாக்கி செய்த மொத்த கொக்குகள் எத்தனை? 644. தோழிகள் செய்த மொத்த கொக்குகள் எத்தனை? 356. சடகோ சசாக்கி இறந்த நாள் என்ன? 1955 அக்டோபர் 25. குழந்தைகள் அமைதி நினைவாலயம் உள்ள இடம் எது? ஹிரோஷிமா நகரத்தில் அமைச்சிருக்காங்க. 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அரவிந்த் குப்தா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். நட்பு எழுத்துக்கள். நட்பு எழுத்துக்களை டேஸ் என்று இலக்கணம் கூறுகிறது. நட்பு எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் என்று இலக்கணம் கூறுகிறது. ஆ என்ற எழுத்தின் பொருள் என்ன? இந்த ஆ என்ற எழுத்தின் பொருள் மனிதன். ஆ என்ற எழுத்திலுள்ள இந்த கோடு, இந்த கோடானது எதை குறிக்கிறது? அம்பு கூடு அதை குறிக்கிறது. இன் என்ற எழுத்தின் நட்பெழுத்து எது? இன் என்ற எழுத்துடைய நட்பெழுத்து டா. கண்டம். இங்கே பாருங்களேன், உதாரணத்துக்கு கண்டம் அப்படின்னு எழுதுறவங்களா இன்னும் டாவும் சேர்ந்து வரும். இந்து என்ற எழுத்துடைய நட்பெழுத்து என்ன? தா. தந்தம். அதில் பாருங்கள், இந்தும் தாவும் சேர்ந்து வரும். இம் என்ற எழுத்தின் நட்பெழுத்து என்ன? பா. அதாவது ரம்பம். பாருங்கள், இம் வரும், அடுத்து பா வரும். இன் என்ற எழுத்தின் நட்பெழுத்து என்ன? தின்றான். இன்னுக்கு அடுத்தது பாருங்கள், ரா வரும். இஞ்ச் என்ற எழுத்தின் நட்பெழுத்து என்ன? சா. மஞ்சள். இஞ்சி வரும், அடுத்து சா வரும். இங்கு என்ற எழுத்தின் நட்பெழுத்து என்ன? கா. தங்கம். இந்த மாதிரி பாருங்கள், இங்குக்கு அடுத்து கா வரும். இந்த இணை எழுத்துக்களை பார்த்துக்கோங்க நண்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேரி பாக்ஸ், ஒரு வரலாற்று வீரரின் கதை. டேரி பாக்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? கனடா நாட்டை சார்ந்தவர். டேரி பாக்ஸ் எந்த விளையாட்டு வீரர்? கூடைப்பந்தாட்ட வீரர். டேரி பாக்ஸ் எந்த நோயால் பாதிக்கப்பட்டார்? புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அவருடைய வலது காலை எடுத்துட்டாங்க. டேரி பாக்ஸ் கனடாவில் எத்தனை நாள் தொடர் ஓட்டம் ஓடினார்? மராத்தான் ஓட்டம் ஓடிருப்பார். 143 நாட்கள். டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படும் நாள் செப்டம்பர் 15. ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் எண்களை அறிக. இதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். 1 என்பதற்கான சரியான தமிழ் எண் கா. 2க்கு உ. 3க்கு கா. 4க்கு சா. 5க்கு ரு. 6க்கு சா. 7க்கு ஏ. 8க்கு ஆ. 9க்கு கு. 10க்கு கா 0 மாதிரி போடுவாங்க. கா 0 இப்படியும் போடுவாங்க. யா இப்படியும் போடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 2. முதல்ல பார்க்க போகிறது நாலடியார். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு என்று கூறும் நூல் என்ன? நாலடியார். நாலடியார் எந்த நூல்களுள் ஒன்று? 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியாரில் உள்ள பாடல்கள் எத்தனை? மொத்தம் 400 பாடல் இருக்குது. நாலடியாரின் சிறப்பு பேர் என்ன? நாலடி 400ன்னு சொல்லுவாங்க. நாலடியார் பாடல்களை பாடியவர் யார்? சமண முனிவர்கள் பாடியிருக்காங்க. 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது என்ன? இரண்டையும் சேர்த்துனா அது மேல்கணக்கு நூல். 18 மேல்கணக்கு நூல் சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றிய நூல்களின் தொகுப்புக்கு பேர் என்ன? 18 கீழ்கணக்கு நூல்கள். 18 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை எந்த வகையான நூல்கள்? அறநூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரத தேசம். மகாகவி பாரதியார் பாடிய ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தமென்போம் என்றவர் யார்? இப்படி சொன்னவர் பாரதியார். தமிழ் மகள் எனப்படுபவர் யார்? இங்கு குறிப்பிடப்படும் தமிழ் மகள் யார்னா ஔவையார். பாட்டுக்குறு புலவன் என்று கொண்டாடப்பட்டவர் யார்? பாரதியார். பாரதியார் பிறந்த ஆண்டு எது? 1882. பாரதியார் இறந்த ஆண்டு எது? 1921. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பறவைகள் பலவிதம். பறவையை பற்றி கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? கூந்தன் குளம் எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. பறவைகள் இடம் விட்டு இடம் பறந்து செல்வதற்கு பேர் என்ன? வலசை போதல். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மையுடைய பறவை என்ன? பூநாரை. இந்தியாவில் எத்தனை வகை பறவைகள் வாழ்கின்றன?
2400 வகை. காஞ்சிபுரத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் என்ன? வேடந்தாங்கல், கரிக்கிரி ரெண்டுமே காஞ்சிபுரத்தில் இருக்குது. ராமநாதபுரத்தில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் என்னென்ன? கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேல் செல்வனூர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பறவை சரணாலயம் எது? பழவேற்காடு. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பறவை சரணாலயம் எது? உதயமார்த்தாண்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பறவை சரணாலயம் எது? வடுவூர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பறவை சரணாலயம் எது? கரைவெட்டி. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பறவை சரணாலயம் எது? வேட்டங்குடி. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பறவை சரணாலயம் எது? வெள்ளோடு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பறவை சரணாலயம் எது? கூந்தன்குளம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பறவை சரணாலயம் எது? கோடியக்கரை. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகம். இப்போ நிறைய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ டேட்டாவும் மாறலாம். யாராவது தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதை நான் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பாம்புகள். உலகம் முழுக்க எத்தனை வகை பாம்புகள் உள்ளன? 2750. இந்தியாவில் எத்தனை வகை பாம்புகள் உள்ளன? 244. எத்தனை வகை பாம்புகளுக்கு நச்சுத்தன்மை உண்டு? 52 வகை பாம்புகள். கூடுகட்டி வாழும் ஒரே பாம்பு எது? ராஜநாகம். பாம்பினம் மனிதன் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது? 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. நல்ல பாம்பின் நஞ்சிலிருந்து தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து என்ன? கோப்ராக்சின். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1972. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இலக்கணம். எழுத்துக்களை பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது. மெய் எழுத்துக்கள் எத்தனை? மெய் எழுத்துக்கள் 18 இருக்குது. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 216 இருக்குது. ஆயுத எழுத்து எத்தனை? ஒரு எழுத்து இருக்குது. தமிழில் இருக்கிற மொத்தம் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள். தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்களுக்கு பேர் என்ன? உடல்நிலை மெய் மயக்கம். தன்னோட எழுத்தோட மட்டும்தான் சேரும். உடல்நிலை மெய் மயக்க எழுத்துக்கள் என்னென்ன? இக்கு, இஞ்சு, இத்து, இப்பு. இந்த 4 எழுத்துக்களும் உடல்நிலை மெய் மயக்கம். தன்னோட எண்ணத்தோடு மட்டும்தான் சேரும். பிற எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்து என்ன? வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் என்ன? இர், இல்லு. இந்த 2 எழுத்தும் வேற எழுத்துக்களோடு மட்டும்தான் சேரும். தன் எழுத்து, பிற எழுத்து இரண்டுடன் சேரும் எழுத்துக்கள் என்ன? இர், இன். இந்த 2 எழுத்தும் சேரும். அடுத்து நாம் பார்க்க போகிறது இயல் 3. முதல் டாபிக் நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்னும் நூல் என்ன? இப்படி சொல்லக்கூடிய நூல் நான்மணி கடிகை. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். இந்த விளம்பி நாகனார் அப்படிங்கிற பேரில் இருக்கிற விளம்பி என்பது என்ன? விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர். நான்மணி கடிகை எந்த நூல்களுள் ஒன்று? 18 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. கடிகை என்பதன் பொருள் என்ன? கடிகை என்றால் அணிகலன். நான்மணி கடிகையின் ஒவ்வொரு பாட்டும் கூறும் அறக்கருத்துக்கள் எத்தனை? 4 கருத்துக்களை கூறும். மடவார் என்ற சொல்லின் பொருள் என்ன? பெண்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மடவார் என்ற சொல்லின் பொருள் பெண்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆராரோ ஆரிராரோ. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் ஐ எம் ஃபினிஷ்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எதுக்காக போட சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இந்த மாதிரியான வீடியோக்களை மேக் பண்ணி போடுறோம். அதையுமே ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் எங்கள் வீடியோவால் பயனடைகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அதனால தான் கமெண்ட்டில் போட சொல்கிறோம். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஆராரோ ஆரிராரோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஏட்டில் எழுதாத பாடல்களுக்கு பேர் என்ன? நாட்டுப்புற பாடல். ஏட்டில் எழுதாத கதைகளுக்கு பேர் என்ன? கதைகளுக்கு பெயர் வாய்மொழி இலக்கியம். ஏட்டில் எழுதாத பாடல்களை நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லுவாங்க. கதையாக இருந்தால் வாய்மொழி இலக்கியம் சொல்லுவாங்க. ஆணம் என்பதன் பொருள் என்ன? ஆணம் என்பதன் பொருள் குழம்பு. அகவிலை என்பதன் பொருள் என்ன? அகவிலை என்றால் தானிய விலை. கூடாரம் இடுவது என்பதன் பொருள் என்ன? கூடாரம் இடுவது என்றால் தங்குவது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வீரச்சிறுவன். விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன? நரேந்திர தத். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜானகி மணாளன். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 6ஆம் வகுப்பு 2வது பருவத்துக்கான வீடியோ வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும்
எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.